வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்கில் உள்ள கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் உள்ளது. ஏற்கனவே ஒரு 8 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். இது 9th பார்ட். பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4லேருந்து 6 எப்படி வந்துச்சு, +2 பண்ணியிருக்காங்க. 6 வந்துடுச்சு. இப்போ 6லேருந்து 12 போயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 2 பண்ணால் 6 எவ்வளோ, 12. ஓகேவா. அடுத்து +2 பண்ணியிருக்காங்க, 14. 12 + 2 14. இன்ட்டு பண்ணால் 14 × 2 28. +2 பண்ணியிருந்தாங்கன்னா 28 + 2 30. இது எந்த இதில் ஆர்டரில் போகுதுன்னா +2 × 2 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே +2 அடுத்து என்ன வரணும், இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 30 × 2 என்னது 60. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பின்வரும் எண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 இதை ஆட் பண்ணுங்களேன். 7 7 + 2 9 வந்துருச்சா. அடுத்து இந்த 3 ஆட் பண்ணுங்க. 5 + 4 9 9 3 12 வந்துருச்சா. அடுத்து இது 4 இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் 10 15. அடுத்து இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கணும். அப்போ 7 + 2 9. 9ஓட எதை ஆட் பண்ணால் 18 வரும், இன்னொரு 9 ஆட் பண்ணால் தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், 9. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 3 7 13 21 31 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4. இது ரெண்டுக்கும் பாருங்கள் 6. 7 + 6 13 வந்துருமா. அடுத்து இதோட 8 ஆட் பண்ணியிருக்காங்க. 13 + 8 21. அடுத்து இதோட 10 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 12 ஆட் பண்ணணும். 12 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 43. ஆப்ஷன் சி. 1 + 2 3 3 + 1 4 43. ஓகேவா. இப்போ ஏடியை 20ன்னு கொடுத்துருக்காங்க, பேட்டுக்கு 40 எனில் கேட் என்பது எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. இப்போ டீயோட நம்பர் என்னது, அதாவது ஏபிசிடி எழுதணும்னா அதில் டி எந்த பிளேஸில் இருக்கும்னா 20th பிளேஸில் இருக்கும். அப்போ ஏ எந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். அப்போ 1 × 20 போட்டிங்கன்னா 20 கிடச்சிரும். அடுத்து பேட்டு பி எத்தனாவது இடத்துல இருக்கும், ஏபிசியில் எந்த இடத்துல இருக்குது, எந்த பொசிஷனில், செகண்ட் பொசிஷனில். ஏ ஃபஸ்ட்டு 20. இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 40. அப்போ கேட் என்ன கிடைக்கும், சி 3rd பிளேஸில் இருக்கும், ஏ ஃபஸ்ட் பிளேஸில், டி 20th பிளேஸில் இருக்கும். அப்போ 6 60. 32 6, இந்த 0 அப்படியே போட்டிங்கன்னா 60. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோன் என்ற வார்த்தை இந்த மாதிரி குறிக்கப்பட்டால் ரேடியோ என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோன் பிக்கு அப்புறம் எஸ், பிக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ். அப்போ QRS +3 பண்ணியிருக்காங்க. ஹெச் இங்கே கே, IJK +3 தான். அடுத்து ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா PQR +3. எண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா OPQ, Q வந்திருக்கா +3. எல்லாமே +3ல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இதுலேருந்து. ஓகேவா. அப்போ இதையும் நம்ம அப்படி தான் பண்ணணும். ரேடியோ ஆறு ஆரோட +3 பண்ணோம்னா என்ன வரும், ஆறுக்கு அப்புறம் STU, U ஃபர்ஸ்ட் லெட்டர். இதில் வரல, அப்போ இது கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இதில் தான் வருது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதில் மட்டும்தான் யூவில் ஆரம்பிக்குது, மற்ற எதுலேயுமே ஆரம்பிக்கல. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சி. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம +3 பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக் எதுவும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.